Hi, this is Value Updates யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் சட்டம் மக்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கின்றோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்வதற்கு. மற்றும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் பகிர்வதன் மூலமாக மக்கள் சட்டத்தை அறிந்து கொள்வார்கள். சட்டம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் முக்கிய சட்டப்பிரிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ஈஸியாக அறிந்து கொள்ளக்கூடியது, ரொம்ப ஈஸியாக புரிந்து கொள்கிற மாதிரி நம்ம அந்த சட்டப்பிரிவுகளை மட்டும் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு நல்ல சட்டம். அதாவது கவர்மெண்ட்டிருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற சட்டத்தை இயற்றினார்கள். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம். அதாவது முதல்ல டெஃபனிஷன் இருக்கும் ஒரு சட்டத்தில். அது பிரிவு 2ல் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிவு 2J சப்கிளாஸ் 2ல் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, உறுதிச்சான்று. அதாவது ஒரு உறுதியான சான்று, உறுதிச்சான்று அளிக்கப்பட்ட நகல் பெறலாம் அப்படிங்கிறத பிரிவு 2J தகவல் அறியும் உரிமை சட்டம் எம்பசைஸ் பண்ணுது. பிரிவு 4 உட்பிரிவு 1D என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டியின் படி தகவல் அறியும் உரிமை சட்டம் மனுவால் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய காரணங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இந்த பிரிவு 4 உட்பிரிவு 1ல் டி சொல்லுது. பிரிவு 6 உட்பிரிவு 2 படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகவல் கேட்கும் விண்ணப்பதாரரிடம் மனு எதற்கு என்கிற காரணங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஒருத்தர் ஒரு தகவலை கேட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுக்குறாரு, ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் அப்படின்னா எதுக்காக நீங்கள் இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கேட்கக்கூடாது. அந்த தகவலை என்ன கேட்குறாரோ அந்த தகவலை அதுக்குண்டான பதிலை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பிரிவு 6 உட்பிரிவு 2 சொல்லுது. பிரிவு 6 உட்பிரிவு 3 படி பார்த்தீங்கன்னா, கேட்கப்பட்ட தகவல் அதாவது ஒருத்தர் கேட்கிறாரு, அந்த தகவலை கேட்கப்பட்ட தகவல் வேறு அலுவலகத்தில் இருக்கின்ற போது உரிய அலுவலகத்திற்கு அனுப்பி 5 நாட்களுக்கு விண்ணப்பதாரருக்கு உரிய விவரத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரிவு 6 உட்பிரிவு 3 சொல்லுது. பிரிவு 7 உட்பிரிவு 1 படி பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ள தகவலை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க ஒரு அலுவலகத்தில், அந்த அலுவலகம் சம்மந்தமாக தகவல் தெரியணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த நாள்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே அவங்க அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் அந்த தகவலை பதிலை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 7 உட்பிரிவு 1 சொல்லுது. பிரிவு 7 உட்பிரிவு 1 படி உயிர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ஆனால் 48 மணி நேரத்திற்குள் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. பிரிவு 7 உட்பிரிவு 1 என்ன, கேட்கப்பட்ட தகவல்கள் 30 நாட்களுக்குள் சேரவில்லை என்றால் உங்கள் தகவலை மறுக்கப்படுவதாக அர்த்தம். என்ன, அதனால் பிரிவு 7 உட்பிரிவு 8 படி மறுப்பதற்கான காரணம் அவங்க சொல்லணும். யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரிவு 7 உட்பிரிவு 8 சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிவு 7 உட்பிரிவு 6 படி பார்த்திங்கன்னா 30 நாட்களுக்குள் தகவல் தரவில்லை என்றால் கட்டணமின்றி தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி ஒரு மனு கொடுத்தா அதுக்கு உண்டான ஸ்டாம்பு கட்டணம் கட்டுவோம். 30 நாட்களுக்குள் சொல்லலை அப்படின்னா நீங்கள் கட்டணம் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத இந்த பிரிவு 7 உட்பிரிவு 6 சொல்லுது. பிரிவு 7 உட்பிரிவு 9 படி பார்த்தீங்கன்னா,
நீங்கள் கேட்க உள்ளபடி தகவல் அதுபோல் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையே உறுதி பண்ணுது. நீங்கள் என்ன ஒரு தகவலை வந்து கேட்குறீங்களோ, கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்ன ஒரு கேள்வியை கேட்குறீங்களோ அதுக்குண்டான சரியான ஒரு பதிலை வந்து தர வேணும் அப்படிங்கிறத தான் வந்து பிரிவு 7 உட்பிரிவு 9 வந்து சொல்லுது. உதாரணமாக சிடியில் அல்லது நகல் என எப்படி கேட்டாலும் வந்து தகவல் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. ரெக்கார்டுகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் என பொது தகவல் அலுவலர் கருதினால் உரிய காரணத்தை வந்து சொல்லித்தர இவ்வாறு இயலாது, இவ்வாறு தரலாம் என கூற வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த தகவல் வந்து எங்களால் இதனால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு உண்டான காரணங்களை சொல்லி மறுக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுது சட்டத்தில். பிரிவு 8 உட்பிரிவு 1 படி பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் வந்து சட்டமன்றத்தில் மறுக்க முடியாத தகவல்களை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது பிரிவு 1. அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மறுக்க முடியாத தகவல், அதில் உள்ள தகவலை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரிவு 8 உட்பிரிவு 1 வந்து சொல்லுது. பிரிவு 19 உட்பிரிவு 8 பியின் படி பார்த்தீங்க அப்படின்னா, தகவல் முழுமையாக வழங்கப்படாததால் இழப்பீட்டை கோரலாம். ஒரு தகவலை நீங்கள் வந்து முழுமையாக வழங்கவில்லை, ரொம்பையும் காலம் தாழ்த்துக்கிட்டே இருங்கன்னா இழப்பீட்டை வந்து நீங்கள் கோரலாம். இந்த இழப்பீடு கொடுக்க தகவல் ஆணையத்திற்கு உரிமை உள்ளது அப்படிங்கிறதையும் வந்து பிரிவு 19 உட்பிரிவு 8 அதில் வந்து பியில் வந்து பார்த்தா வந்து உங்களுக்கு அதில் உண்டான விளக்கங்கள் வந்து இப்போ நல்லா கொடுத்துருப்பாங்க. பிரிவு 20 உட்பிரிவு 2 படி பார்த்தீங்க அப்படின்னா, பொது தகவல் அதிகாரி விண்ணப்பங்கள் பெற மறுத்தாலோ அல்லது தகவல் அளிக்க மறுத்தாலோ வந்து தகவல் ஆணையம் பொது தகவல் அதிகாரிகள் மேல் வந்து ஒழுங்கு நடவடிக்கை டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து எடுக்க பரிந்துரை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பிரிவு 20 உட்பிரிவு 2 வந்து சொல்லப்படுது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு 20 உட்பிரிவு 1 படி பார்த்தீங்க அப்படின்னா, தகவல் வழங்காத ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ரூபாய் 250 முதல் ரூபாய் 25,000 வரை தகவல் ஆணையம் பொது தகவல் அலுவலருக்கு அபராதம் விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பிரிவு வந்து ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் பிரிவு 20 உட்பிரிவு 1 வந்து சொல்லுது. பிரிவு 3 படி பார்த்தீங்கன்னா, அனைத்து குடிமக்களும் தகவல்களை வந்து கேட்கலாம், அமைப்புகளின் சார்பிலும் கேட்க வந்து ஒரு முடியும். அதாவது ஒரு தனி மனிதனாகவும் கேட்க முடியும், ஒரு அமைப்பு சார்பாகவும் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறத ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பிரிவு 3 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. பிரிவு 19 உட்பிரிவு 1 படி பார்த்தீங்க அப்படின்னா, பொது தகவல் அலுவலருக்கு அனுப்பிய மனுவுக்கு வந்து 30 நாட்களுக்குள் பதில் வராமல் இருந்தாலோ அல்லது 30 நாட்களுக்குள் பதில் வந்தும் மேல்முறையீடு செய்ய உரிய காரணத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலோ பிரிவு வந்து 19(5) படி பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு காலதாமதமாக செய்தாலோ ஏற்க வேண்டும் அப்படின்னு வந்து கூறப்பட்டிருக்கு. அதாவது பிரிவு 19(1) பிரிவு 19 உட்பிரிவு 5 இதை வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரம் வந்து தெரிய வரும். பிரிவு 19(3) படி பார்த்தீங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் மேல்முறையீடு அப்படிங்கிறது ஒரு அதிகாரியிடம் நம்ம வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஒரு தகவலை கேட்கும்பொழுது அது 30 நாள் உள்ளே கொடுக்கணும். அப்படி கொடுக்காட்டி வந்து நம்ம வந்து மேல்முறையீடு போகலாம். ரொம்ப நாளாக கொடுக்கல அப்படின்னா அதை பற்றி சம்மந்தமானது தான். பிரிவு 19 உட்பிரிவு 3 படி மேல்முறையீடு அதிகாரியிடம் இருந்து திருப்தி அற்ற பதில் வந்தாலோ அல்லது பதில் வராமல் போனாலோ 90 நாட்களுக்குள் தகவல் ஆணையத்திற்கு 2வது மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. அதாவது வந்து 30 நாளில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா மேல்முறையீடு செஞ்சும் வந்து ஒரு திருப்திகரமான தகவல் இல்லை,
இல்லைன்னா தகவலே வரலாம் அப்படின்னா வந்து 2வது மேல்முறையீடு வந்து செய்யப்படும். அதாவது 90 நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிறத வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 19 உட்பிரிவு 3ல் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. பிரிவு 5ன் படி பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலரின் பதவி பெயரை வந்து கேட்கலாம். அதாவது அந்த பிரிவு 5 வந்து சொல்லுது. பிரிவு 27 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா விதிகளை இயற்றிட உரிய அரசாங்கத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஏதாவது ஒரு விதியை இயற்ற வேண்டும் அப்படின்னா அரசாங்கத்திற்கு ஒரு உரிய இது இருக்கு அப்படின்னு பிரிவு 27 சொல்லுது. பிரிவு 21 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நல்ல எண்ணத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு பாதுகாப்பு அளிக்கிறது இந்த பிரிவு 21 அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து தெரிவிச்சுக்கிறோம். பிரிவு 13ன் படி பதவி பணிக்காலம் மற்றும் பணியின் வரையறைகளை வந்து குறிப்பிடுகிறது. அவருடைய தகவல் கொடுப்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அமர்த்தப்பட்டவருடைய சம்பந்தமானதை வந்து கொடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு வந்து அரசாங்கத்தின் உள்ள தகவல்களை தெரிய வேண்டுமென்றால் தெரிந்து வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மனு மூலமாக வந்து கேட்கலாம். அதுக்கு உரிய பதில் வந்து தர வேண்டும் 30 நாட்களுக்குள். 30 நாட்களுக்குள் உரிய பதில் தரவில்லை என்றால் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான காம்பன்சேஷன் கேட்கலாம். அது வந்து எவ்வளோனா 250 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் காம்பன்சேஷன் வந்து வழங்குவதற்கு வந்து வழிவகை உண்டு சட்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு. அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து நீங்கள் கொடுத்த மனு வந்து 30 நாளுக்குள் உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் மேல்முறையீடு வந்து செய்யலாம். மேல்முறையீடு வந்து திருப்திகரமாக இல்லை மேல்முறையீட்டுலையும் தகவல் தரவில்லை அப்படி என்றால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் முடிஞ்சுது, 90 நாள் வந்து மேல்முறையீடு வந்து டைமிங் இருக்குது. 90 நாளுக்கு மேலேயும் தரவில்லை திருப்திகரமாக இல்லை அப்படின்னா நீங்கள் 2வது மேல்முறையீடு செய்ய வந்து உங்களுக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் வந்து ப்ராசஸ். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நீதிமன்றத்தை வந்து நாடி ஆர்டிஐ வந்து நீங்கள் கேட்டுக்கிடலாம். அது வழக்கில் வந்து அந்த ஆர்டிஐ நீங்கள் கேட்ட தகவல் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். ரொம்ப வந்து க்ளீனாக நம்ம இந்த ஆர்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வந்து சுருக்கமாக வந்து நம்ம விவரிச்சிருக்கோம் இந்த காணொலியில். நம்மளுடைய வேல்யூ அப்டேட் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடன் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா, அதாவது வாட்ஸ்அப், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பகிர்வதன் மூலம் சட்டத்தை வந்து மக்கள் தெரிந்து கொள்ளலாம். சட்டம் வந்து அத்தியாவசியமானது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம்.